ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் 1 கப், இந்த மாதிரி நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொடமிளகா 1/2 கப், பெரிய வெங்காயம் 1/2 கப், மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்கிறத கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1 கப், பூண்டு ஒரு 7லேருந்து 8 பீஸ் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி சாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை தக்காளி பேஸ்ட்டாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் எடுக்கிறதா இருந்தால் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸை இதில் சேர்த்துடலாம். ஏன்னா காலிஃப்ளவரில் வந்து பூச்சி இருக்கும், அதனால இப்படி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டுறாதீங்க. ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா அந்த புழுலாம் செத்து அதிலே தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் போல் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதில் புழு பூச்சி எது இருந்தாலும் தனியாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சம அளவில் எடுத்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான லெவலில் வரும். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த காலிஃப்ளவரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரை ஆகி வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அந்த லிக்விடாக இருக்கிறது கரெக்டாக தெரியலன்னா இதில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக அதில் கோட்டிங் ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை, உடனே ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மொத்தமாக அள்ளி போட்டுற வேண்டாம். ஏன்னா நீங்கள் மொத்தமாக அள்ளி போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி மெத்துன்னு ஆகிடும், ஒரு மாதிரி குழுன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே தடவையிலே அவ்வளோத்தையும் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போனா கரெக்டாக வரும். இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் இந்த முறையெல்லாம் லைட்டாக அடங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஒன்றா சேர்ந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் வரும். நீங்கள் வந்து இதிலே இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துச்சு, தெரிச்சிருமோங்கிற எண்ணெய் மேலே தெரிச்சிருமோங்கிற ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தப்புறம் கூட தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதை நல்ல கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதை விட கொஞ்சம் டார்க்காக கூட எடுத்துக்கலாம், நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு செட்டை வந்து இந்த மாதிரியும் இன்னொரு செட் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போனா பாதி இதாகவும் பாதி கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரிங் ஆனியனில் அடியில் உள்ள பகுதி இருக்கும்ல, அதை கட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி. பொதுவாகவே சைனீஸ் ரெசிபிக்கு நல்ல ஹை ஹீட்டில் வச்சுட்டு எல்லா பொருட்களையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த பாதி வெந்து வேகாமையும் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டு தான் சைனீஸ் ரெசிபியில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு அடுத்து நம்ம வெங்காயமும் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் சேர்த்தாச்சு. அதை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், எடுத்து சாப்பிடும்போதும் நல்லா வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் அதுக்கு இடப்பட்ட இதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கரெக்டான லெவலில் அந்த கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ இதில் வந்து அடுத்து நான் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் தக்காளி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு நல்ல பழுத்த தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பும் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணதான். அந்த ரெசிபி இப்போ தான் ரீசனாக நான் அப்லோட் பண்ணேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஹோம்மேடுங்கிறனால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரையாக உங்களுக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியை விட கொஞ்சம் திக்காக செய்ய போகிறேன், அதனால 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது அப்படி அந்த மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கூடவே இருக்கட்டும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே ரொம்ப கட்டியாக ஆரம்பிக்கும், அதனால வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குளுன்னு ஆகிடும். அந்த கிறிஸ்பினஸோடு இருந்தால் தான் மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது நீங்கள் ரைஸு, அதாவது எக் ரைஸ், சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் மேலே இருக்குல்ல, அதை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கொஞ்சம் சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.